ஹே காய்ஸ், குட் மார்னிங். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கேன். கொடைக்கானலில் வந்துட்டு வெள்ளகவி ட்ரெக்கிங், நம்ம கொடைக்கானல் வட்டக்கானல்லேருந்து வெள்ளகவி வில்லேஜ் வழியாக கும்பகரை போகிற அந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் புக் பண்ணிவிட்டு நானும் என்னோட ட்ரெக்கிங் பார்ட்னர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த ட்ரெக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வட்டக்கனல்லேருந்து அப்படியே மேலே இறங்கி வந்தோம். ஃபஸ்ட்டு வந்தோன்னா அந்த டால்ஃபின் நோஸோட வியூ பாயிண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு டே ரோடு வெட்டி விட்டுருக்கோங்க. இந்த ரோடு வழியாடியே வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு கவர் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெக்குக்கு வந்து நான் பெருசாக எதுவுமே பேக் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு ட்ரெக்கிங் போல், 2-3 கேமரா, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இறக்கம் தான். ஏறும் போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. என்ன சரவணா, எப்படி இருக்குது ஃபீலிங்? என்ஜாய் பண்ண போகிற இந்த ட்ரிப்பை ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 5 இயர்ஸ் பேக்காக, எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 3 வருஷம் இருக்குமா? 5 இயர்ஸ் இருக்கும். 5 இயர்ஸ் இருக்கும். அப்போ நானும் சரவணாலாம் வந்து குதிரைமுக்கா ட்ரெக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதெல்லாம் வேறு லெவலில் ட்ரெக்கிங்கு. ஸோ அப்படியே இந்த ட்ரெக்கை அப்படியே ஜாயின் பண்ணி ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்துட்டு அந்த டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. கீழே வந்து வெள்ளைக்கவியில் வந்து கேம்ப் சைட் இருக்குது. ஸோ இப்போ நேராக கேம்ப் சைட்டு தான் நடந்து போய்ட்டுருக்கோம். பிளான் எக்ஸாக்டாக என்னன்றது தெரில. சடனாக பிளான் பண்ணி புக் பண்ணிட்டு வந்தோம். ஒன்றா போக போக என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். இதுதான் கொடைக்கானல்லேருந்து வெள்ளைக்கவியோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடு. குதிரையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு அண்ணன். மூட்டை மேலே இதில் போட்டுறத. ஹாய் ப்ரோ, சப்ஸ்கிரைபர். ஹலோ, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. அவர் ஆத்தென்டிக் அவுட் இருக்காரு. உங்கள் வேன் இங்கேயே விட்டீங்களா? கேம்பர் வேன் பார்த்தீங்களா? கும்பரையில் கொடுத்துட்டேன். வழியில் நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணேன். இப்போவும் நம்ம ட்ரக் கேம்பர் பற்றி விசாரித்தாங்க. கரெக்டாக ஜனவரி 3 இந்த ட்ரெக்குக்கு வந்திருக்கேன். நியூ இயரோட ஃபஸ்ட்டு ட்ரெக் 2026. இப்போ வந்து அந்த ஈகிள்ஸ் நெஸ்ட்டு கேம்ப் சைட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். அதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்த சர்க்கியூட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி சர்க்கியூட்டுன்னு நினைக்கிறேன். வட்டக்கனல் டு கும்பகரை. இது வந்து ஃபுல்லாக டவுன் ஹில் மாதிரி ட்ரெக்கிங் தான் இருக்கும். அந்தளவுக்கு டஃப்பாக தெரியல. கீழே வந்து இறங்கி மேலே போகிறவங்கலாம் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னுவாங்க. அது மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாக போனோம்னா கண்டிப்பாக யாருனாலும் இந்த ட்ரெக்கை அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு பெயிட் வச்சிரு. கடலில் இருக்குது. இங்கே ஒருத்தரை கடலில் இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி விட்டு வந்துட்டோம். இருக்கா? உண்மையிலே இருக்குது. சூப்பர். மேலே அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மவுண்டன்ஸ். அவனுக்குள்ளே இருந்து எங்கேயோ இருந்து அப்படியே இறங்கி வரோம். திரும்ப கொஞ்சம் ஏற்றோம். எப்படி பாதை முன்னாடி போகுது. இன்னும் ஒரு 5 to 10 minutes தான். 5 to 10 minutes அந்த கேம்ப் சைட்டுக்கு போயிடுவோம். சும்மா ஒரு ஸ்நாக்ஸ்க்காக. இன்றைக்கி நைட்டு ஹால்ட் ஆக போகிற இடம் இதுதான். கேம்ப் சைட் ஈகிள்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம்ப் சைட்டில் தான் இன்றைக்கி நைட்டு ஹால்ட்டு. அதுக்கு என்ட்ரி ஆயாச்சு. கைஸ், கேம்ப் சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து வியூ பாயிண்ட்டு. இது வந்து இங்கெல்லாம் டென்ட் பிச் பண்ணியிருக்காங்க தெரியுதா, மேலே கீழேன்னு எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஈச் பர்சன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குனால எல்லாருமே தனித்தனி டென்ட்டு கேட்டிருக்கோம், கொடுக்குறேன்னு இருக்காங்க. ப்ளஸ் கீழேயும் டென்ட் இருக்குது. அங்கே நல்லா வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் டென்ட்டை ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். வெயில் அடிக்குது. கொஞ்சம் ஆல்டிடியூட் வந்து நம்ம கொடைக்கானலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரனால கொஞ்சம் ஹீட் ஃபீல் பண்ண முடியும். பட் மேனேஜபிள் தான். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்க எங்கள் டென்ட்டு இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேம்ப் சைட்டில் மேலே டென்ட்டு பிச் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு இந்த வியூ பாயிண்டில் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் டென்ட்டு போட்டாச்சு. ஓகே, இது வந்து சரவணன் அண்ட் ஹரிசங்கர் அவங்களோட டென்ட்டு. இது வந்து என்னோடய சிங்கிள் பர்சன் டென்ட்டு. இங்கே தான் தூங்க போகிறோம் இன்றைக்கி.
இதுதான் எங்களோட வியூ. நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன சரவணா சொல்கிறீங்க? கரெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு. எனக்கு வந்து இயர்ஸு, ரொம்ப வருஷம். இந்த மாதிரி அதுவும் இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்மில் டென்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக கொடைக்கானல் வந்து எப்போயுமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதில் இது ஒன்று. ஆக்சுவலாக இந்த கேம்ப் சைட்டில் வந்து 60 பேர் வரைக்கும் தங்க முடியும். பட் ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஒரு 6 பேர் தான் இருக்கிறோம். இங்கே ஒரு 3 பேர், அங்கே ஒரு 3 பேர், வேறு டீம் அவங்க. இப்போ வந்து லஞ்சு கொடுக்க போகிறாங்க நேரத்தில். லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் இருந்தால் வில்லேஜுக்குள்ளே போவோம். அப்படி இல்லைனா அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கான், அதை பார்த்துட்டு திரும்ப டின்னர், கேம்ப் ஃபயர் எல்லாம் லைனாக நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து இந்த கும்பக்கரை டு கொடைக்கானல் ஒரு ரூட் இருக்குது. அப்புறம் கொடைக்கானல் டு கும்பக்கரை ஒரு ரூட் இருக்குது. நீங்கள் ட்ரெக்கு இனிஷியலாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொடைக்கானல் டு கும்பக்கரை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா கீழேருந்து மேலே ஏறுறது வேணும். நாங்கள் வந்து மேலேருந்து கீழே ஏறுறது தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் போய்கிட்டு இருக்குது. டென்ஷன் இல்லாமல் இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. இந்த கோடை டு கும்பகரை ட்ரெக்கிங் ட்ரெயில் நமக்கு ஒரு கைடட் ட்ரெக் தான். 14 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் வித் ட்ரெக் லீடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டே பண்ண கிரவுண்ட் டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. வெல்கம் டீ அண்ட் காஃபி, ட்ராவல் இன்சூரன்ஸ், 3 டைம் ஃபுட்டு, கேம்ப் ஃபயர், மியூசிக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி, சார்ஜிங் பாயிண்ட், சன்செட் 360 பாயிண்ட் விசிட்டு, வெள்ளகேவி வில்லேஜ் விசிட்டு, கும்பகரை ஃபால்ஸில் குளியல், இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ். கேம்ப் சைட்லேருந்து ட்ரெக்கிங் பண்ணி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே கீழே தெரிகிறது பார்த்திங்களா, சின்ன கிராமம், அதான் வெள்ளகவி வில்லேஜ். கீழே இந்த பாறைக்கு கீழே அந்த பாதையிலேருந்து அப்படியே ட்ரெக் பண்ணி மேலே வந்தோம். இதே வந்தால் இந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து குலதெய்வ சாமி வழிபடுற இடம். ஸோ இங்கே மேலே வரும்போது செப்பல்லாம் கழட்டிடணும். நாங்கள்லாம் கழட்டியாச்சு. அதே போல் இந்த வெள்ளகவி ஊருக்கு போனாலும் செப்பல் கழட்டிடணுன்றது ஒரு ரூல்ஸ் இங்கே. இதை யார் வந்தாலும் ஃபாலோ பண்ண, யாராக இருந்தாலும் சரி. அப்புறம் அங்கே மேலே தெரியுது பாருங்க மேகமூட்டம், அதான் வட்டக்கனல். அங்கேருந்து இறங்கி அப்படியே கேம்ப் சைட்டுக்கு வந்தோம். ஸோ இதான் நம்ம டீம். அதாவது இது ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பு. நீங்கள் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? கலண்டுருச்சு ப்ரோ. கலண்டுருச்சா? ஒரு 1 மந்த் வாக்கிங் வந்துட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஏறலாம், இல்லைன்னா அது என்னமோ உண்மை. சேர்த்துறோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? எனக்கா, உங்களை தான் கேட்குறேன். நீ சொல்லுங்கள். எனக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வருஷமாக கொடைக்கானல் வந்திருக்கேன். நிறையா பேர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணணுன்னுட்டு நான் நினச்சதே கிடையாது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை இந்த ட்ரெக்கு பண்ண வச்சு. ஆனால் உண்மையிலே வர்த்தான ட்ரெக்கு கண்டிப்பாக. பாருங்கள், சின்ன கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இடத்தோட இடம் வந்து சிவன்மலை 360 வியூ பாயிண்ட் அப்படிம்பாங்க. ஏன் 360 வியூ பாயிண்ட் சிவன்மலை அப்படின்னு ஒரு பேர் வந்து இப்போ நாங்கள் தான் வந்து ரெடி பண்ணி வச்சோம். சிவன்மலைங்கிறது இங்கே வந்து ஈஸ்வரன் சாமி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஈஸ்வரன் சாமி இருக்குது. இந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 360 ரேஞ்சுக்கு வந்து எல்லா வியூவுமே தெரியும். அங்கே வந்து வய டேம், தேனி டிஸ்ட்ரிக் வந்துடும். இங்கே வந்து வத்தலகுண்டு வந்துடும், மஞ்சள் டேம் வந்துடும். இந்த சைடு கொடைக்கானல், இந்த சைடு குணா கேவு எல்லாம் வந்துடும். அது அடுத்த சைடு வந்து கேரளா பார்டர் வந்துடும், போடிமெட்டு வந்துடும். இங்கே இருக்க வந்து வெள்ளை மக்கள் வந்து எப்படி இந்த ஒரு ஊர் உருவாச்சு, இங்கே வந்து எதுக்கு வந்து இங்கே வந்து குடி வந்தாங்க அப்படின்னு ஒரு நிறையா பேர் வந்து கேட்டாங்க. இந்த இடத்துக்கு குடி வரணும்னு சொல்லிட்டு யாருமே வர கிடையாது இந்த வெள்ளை கிராமத்துக்கு. நாங்கள் வந்து கரூர், காங்கேயம் அப்படின்னு மதுரை அந்த பக்கத்து தரப்பத்தில் இருந்து கொடைக்கானலுக்கு வந்து ஒரு மலையில் வந்து குடியேறதுக்கு வந்துட்டு எல்லோரும் கிளம்பி வர்றப்ப கொடைக்கானலில் இருக்க ஒரு 16 கிராமம், கீழ்மலையில் இருக்க ஒரு 16 கிராமம், எல்லா கிராமத்துலேயுமே இங்கே வந்து ஒரு லிங்க் வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஒரு ரிலேட்டிவாக இருப்பாங்க. அப்படி இருக்க ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து கரூர் பக்கத்துலேருந்து வைரவசாமி ஈஸ்வரனை வந்து தூக்கிட்டு வர்றப்ப ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த காலத்தில் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த சிலையை வச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு அதை வச்சுட்டா வந்து அந்த இடத்துல நின்றுக்கும் சாமி. அப்படி ஒரு காலத்தில் வந்துட்டு அந்த இடத்துல வந்தோன்னே எங்களுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. தண்ணி தாக எடுக்கவும் எங்கள் மூத்தவர் என்ன பண்ணாங்க, சாமி சிலையை மறந்து வச்சுட்டு ஊற்றில் போய் தண்ணி குடிச்சிட்டு ரிட்டன் வந்து அங்கே சிலையை எடுக்கலாங்கிறப்ப வந்துட்டு எங்களால் எடுக்க முடியல அப்போ இருந்தவங்கனால. அப்புறம் இந்த வில்பட்டி பக்கத்தில் இருந்த குடியிருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு இந்த ஒரு ஊரில் உருவாகி இன்றைக்கி ஒரு 400 வருஷம் ஆச்சுங்க. அந்த பேர் தான் வந்து வெள்ளகவி. இன்றைக்கி இந்த ஊரோட வரலாறு. சூப்பர். அது வெள்ளகவின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெள்ளகிவினா
அதாவது கெவினா வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ம் வெள்ளை கெவி அப்படிங்கிறது வந்து கெவி ஒரு பள்ளத்தாக்குங்களா. பிரிட்டிஷ்கார் வந்துட்டு அதாவது அதுக்கு முன்னாடி வந்து கவின்னு இருந்த ஊர். பிரிட்டிஷ்கார் வந்துட்டு போனப்போ வெள்ளைக்காரங்க அவங்க வெள்ளைக்காரங்க வந்து அந்த ஒரு கவியை சேர்த்து வெள்ளை கவி அப்படின்னு வந்து மாறிவிடுச்சு. அப்படியே வாயில் போட்டு அப்படி கடிங்க ஒன்று போட்டு ஒரு தடவை சும்மா போடுங்க. எனக்கு வேணாம் விளக்கம். ஏங்க ரொம்ப சாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே இருக்குங்களா கொட்டை? ஆமாம். இல்லை இதை ட்ரை பண்ணுவீங்களா? கடிச்ச உடனே அந்த டேஸ்ட்டு அடுத்த செகண்டு. இதுனா பழங்களா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ம் இல்லை இதை வந்து என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்களா? இதை வந்து ட்ரை பண்ணி வச்சு அப்படியே காய வச்சோம்னா ஒரு 4 கிலோ பழம் வந்து 1 கிலோ காய் ட்ரை பண்ணால் சுருங்கி நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிரும். ஆமாம். ஒரு 2 பேர் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாம்பிள் காமிக்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏலக்காய்ங்க. ட்ரெக்கிங் முடித்து கேம்ப் சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வழியாக தான் ஏறி வந்தோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ திரும்ப இறங்க போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணப்போ எங்கள் டீமுக்கு பார்பிக்யூ வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணனால மேரினேட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களே ஃபயரில் குக் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மார்னிங் ஃப்ரம் த டென்ட். செம்மையாக இருக்குது. இன்னும் சன்ரைஸ் ஆகலை, ஆயிருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பட் அந்த இடத்துல சன்ரைஸ் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. கேம்ப் சைட்லேருந்து இந்த டவர் தெரிகிற ஏரியா வந்து கொடைக்கானல். இங்கே இந்த ஏரியா வந்து வட்டக்கிணல். இதுதான் நம்மளோட கேம்போட சரௌண்டிங் ஏரியா. மார்னிங் செம்மையாக இருக்குது. அங்கே தூரத்தில் ஒரு டாட்டு மாதிரி இருக்குது தான் சன்னு ரைஸ் ஆகிட்டுருக்கு. கேம்ப் சைட்லேருந்து கிளம்பி இப்போ வில்லேஜுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் வந்து நமக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட். அதை முடிச்சுட்டு அந்த வில்லேஜை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே கும்பகரையை நோக்கி டவுன் ட்ரெக் பண்ணணும். ஸோ அதுக்காக டீமோடு போயிட்டுருக்கோம். டீம்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்படி தான் இருக்குது பாருங்கள் ட்ரெக்கிங் ரூட்டு. ஃபுல்லாக காட்டுப்பகுதி மாதிரி ஒரு ஏரியா. வெள்ளகேவி கிராமத்துக்கு ஷூ அலோடு இல்லை. ஸோ எல்லாருமே இங்கே ஷூவை கழட்டி வச்சுட்டு வில்லேஜை பார்த்துட்டு அப்புறம் திரும்ப கும்பகரை இறங்கணும். வெள்ளகேவி வில்லேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம டீம் இங்கே உட்காந்துட்ருக்குறாங்க. அங்கே பின்னாடி தெரிகிற இடத்துல தான் கோவில் இருக்குது. அந்த கோவில்கிட்ட செப்பலை விட்டுட்டு வெறுங்காலில் தான் இங்கே நடந்து வரணும். இது அந்த ஊருக்கு கொடுக்குற மரியாதை நம்ம. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே அங்கே ஒரு வீட்டில் வச்சுருக்குறாங்க. நேற்றையோட இன்றைக்கி நல்லா இருக்குது கறி குழம்பு. கறி குழம்பு காலையிலே இட்லி கூட சூப்பரு. இப்போ தெரியுதுங்களா எதனால் செப்பலை கழட்டிட்டு வர சொன்னாங்கன்னு? இந்த ஊரை சுற்றி கோவில் தான். ஸோ அதனால் செருப்பை கழட்டிட்டு தான் வரணும். இங்கே ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது. எல்லாம் ஒரு கார்னரில் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. அதனால் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது வெள்ளகேவியில் இருக்கிற ஒரு ப்ளே கிரவுண்ட். இங்கே பசங்களுக்குன்னு சொல்லிவிட்டு டொனேஷனில் கட்டி கொடுத்த ஒரு சின்ன வாலிபால் கோர்ட்டு.
மிக்ஸ் பண்ணி விளையாடிப்பாங்க. ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே விளையாடிப்பாங்க. ஸோ ஒரு ஹை ஆல்டிடியூடில் ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் ஒரு கிராமத்தில், சுற்றி மலைகள் தான். அவ்வளோதான், வெள்ளகவி வில்லேஜ்லேருந்து இறங்கிட்டுருக்கோம் நேராக கும்பகரை ஃபால்ஸ். இந்த ட்ரெயிலோட மெஜாரிட்டியான ரூட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். பல 100 வருஷமாக மலைவாழ் மக்கள் கீழ்நாட்டுக்கும் மேல்நாட்டுக்கும் போயிட்டு வர ஒரு ரூட்டாகவே இப்போ வரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்து மட்டும்தான் போக முடியும். இந்த ட்ரெக் ரூட்டை இப்போது அஃபிஷியலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டில் ஃபார்ம் பண்ண ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். 3000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். போகிற இடத்துல ரெஸ்ட் எடுத்து போனால் நமக்கு களைப்பு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கும்பகரை டு கொடைக்கானல் ட்ரை பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொடைக்கானல் மலையை விட்டு இறங்கியாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கியாச்சு. ட்ரெக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிளைன்ஸுக்கு வந்தாச்சு. முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் வராங்க, நான் நடுவில் இருக்கேன். ஸோ ஹாட் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கீழே. இப்போ போயிட்டு நம்ம வந்து ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட் ஒன்று இருக்கும், அங்கே போய் ட்ரெக்கை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலேருந்து இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ஏறி போகிறது ரொம்ப டஃப்பு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே போய் ரெஃப்ரெஷிங்காக குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் மேலே கொடைக்கானலுக்கு போக வேண்டியது தான். ட்ரெக் பண்ணி இல்லைங்க, பஸ்ஸு பிடிச்சி மேலே போயிடுவேன். சரி வாங்க போய் தண்ணியில் குளிக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு குளிச்சிட்ருக்காங்கன்னு. நமக்கு வந்து தனியாக அந்த ஃபார் எண்டில் உள்ள ஒரு கிளியர் க்ரௌடு இல்லாத ஸ்பாட்டில் குளிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ நான் வந்து நேராக இப்போ வந்து வத்தலகுண்டு போயிட்டு வத்தலகுண்டு வந்து நேராக மேலே கொடைக்கானல் போகிறேன். ஸோ கொடைக்கானலில் மீட் பண்ணுவோம். பை. ட்ரெக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெக்கு. பட் இதை பற்றி என்னோட சின்ன தாட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மேலே அதாவது இப்போ நான் எடுத்த சர்க்கியூட் மாதிரி லைக் கொடைக்கானல்லேருந்து கீழே கும்பகரைக்கு ட்ரை பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து கீழே கும்பகரையிலேருந்து நீங்கள் கொடைக்கானல் வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா, ஸ்டாமினா உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே ஒரு எப்படி சொல்ல செக் பண்ணக்கூடிய அளவுக்கு, சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெக்கு தான் இது. நீங்கள் கீழேருந்து மேலே வரதோட மேலேருந்து கீழே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கொடைக்கானல் டு கும்பகரைக்கு போகிற ரூட்டில் சென்டரில் வந்து இந்த வெள்ளகவின்ற அந்த வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லேஜோட ட்ரெக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ நாள் கொடைக்கானல் வந்திருக்கேன். இந்த வெள்ளகவி வில்லேஜை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரெக் பண்ணி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இந்த வில்லேஜோட பியூட்டியை பார்த்து நான் வந்து ரொம்ப அசந்து போயிட்டேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நம்மளோட அப்சர்வேட்டரியிலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா, பூம்பறை வருது. பூம்பறைக்கு அப்புறம் ஏ காலனி, பி காலனி, குண்டுப்பட்டி, அப்புறம் கூக்கால் சொல்லிட்டு எல்லா கிராமங்களும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டவுன் பார்த்திங்கன்னா நாயுடுபுரம், அப்புறம் இந்த வில்பட்டி, பல்லங்கி, அட்டுவாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். அப்படியே வந்து எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்க மாதிரி ஒரு வில்லேஜ். பட் இந்த வில்லேஜ் பார்த்திங்கன்னா டோட்டலாக தனியாக ஒரு மலை மேலே அது மட்டும் செப்பரேட்டாக அழகாக இருக்குது. ஒரு பேசிக் ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானல் டு வெள்ளகவி வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட சர்க்கியூட்டை முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அந்த கேம்ப் சைட்டாக இருக்கட்டும், அந்த கூட்டு போன அந்த மேலே வியூ பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெக்கு நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து புக்கிங் நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு ட்ரெக்கு தான். லீகலாக இல்லீகலாக அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்ரெக் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் மூலமாக இந்த ட்ரெக் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கொடைக்கானல் டு அந்த வெள்ளகவி வில்லேஜுக்கு போய் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வெள்ளகவிலேருந்து கொடைக்கானல் வரதுக்கு உண்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஐட்னரி பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.